Hello friends, welcome back to Pradee's cookbook. இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான மாம்பழம் கேசரி ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த மாம்பழ கேசரியோட டேஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்பவே அல்டிமேட்டா இருக்குங்க. இந்த மாம்பழ சீசன் முடியறதுக்குள்ள நீங்க இந்த மாம்பழ கேசரி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு கடாயில 2 டேபிள்ஸ்பூன் அளவு நெய்யும் ஆட் பண்ணி அதுல ஒரு 5 ல இருந்து 6 முந்திரி போட்டுக்கோங்க. உங்க தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்க முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி வறுபட்ட உடனே ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு திராட்சையும் ஆட் பண்ணிடுங்க. இதுவும் உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி வந்து நல்லா இந்த மாதிரி பலூன் மாதிரி வந்த உடனே நீங்கள் அதை அடுப்பில் இருந்து ஆஃப் பண்ணி வேறு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. இப்போது நம்ம அதே கடாயில் 1 கப் அளவு ரவை ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரவை வந்து நார்மலாக நம்ம உப்புமாலாம் செய்வோம்ல, அந்த ஒயிட் ரவை தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து மிதமான தீயில நல்லாவே வறுபட வைங்க. இது வந்து கலர் மாறாமல் வறுக்கணும். இந்த மாதிரி நல்லா நம்ம ரவையை வறுக்கிறதால நம்மளோட கேசரி பார்த்திங்கன்னா சாப்பிடும்போது நல்லா மணலாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி ரவையை வந்து நல்லா வறுக்கிறது. இந்த ரவை வறுத்தது பார்த்திங்கன்னா எப்படி இருக்கணும்னா, நீங்கள் கையில் எடுக்கும் போதே உங்களுக்கு தெரியும், அது நல்லா பொரிஞ்ச மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் நல்லா ரவையை வந்து வறுத்துக்கணும். இப்போ ரவை நம்ம ஃபுல்லாக வறுத்தாச்சு. இப்போ ரவை வறுத்ததுக்கப்புறமா இப்போ அதே கடாயில் நான் 1 கப் ரவைக்கு 2.5 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே ஒரு 50 ml அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. அப்படியே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய்யும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த ரவையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறிடுங்க. இந்த ரவை போடுற டைமில் உங்களுடைய ஸ்டவ் வந்து மிதமான தீயில இருக்கட்டும். இப்போ இந்த கேசரி நல்லா கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. இப்போ கிளற பார்த்திங்கன்னா தண்ணியோடைய அந்த கன்சிஸ்டன்சி வந்து குறைஞ்சிட்டே இருக்குது. தண்ணியோட ஈரப்பதம் ஃபுல்லாக போய் ரவை வந்து இந்த மாதிரி ஒரு டைட்டான பதத்துக்கு மாறும். இப்போ நம்மளோட இந்த ரவை வந்து நல்லாவே வேகணும். அதுக்காக ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சுடுங்க. இப்போ மூடி போட்டு வைக்கிறதால நம்மளுடைய ரவை என்ன ஆகும்னா நல்லாவே வெந்து கிடைக்கும். இப்போ 3 நிமிஷம் கழித்து பாருங்கள், நம்மளுடைய இந்த ரவை எப்படி வெந்திருக்கு பாருங்கள். நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக வெந்திருக்கணும். அப்போ தான் நம்ம கேசரி வந்து சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் இதுக்கு முன்னாடியே சர்க்கரை ஆட் பண்ணிட்டீங்கன்னா ரவை வந்து வேகாது. அதனால தான் நம்ம ரவையை நல்லா வேக வச்சுட்டு அப்புறமா சர்க்கரை ஆட் பண்ண போகிறோம். 1 கப் ரவைக்கு நம்ம 1 கப் அளவு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். மாம்பழம் ஆட் பண்ணுறதால நான் வந்து ஒரு 1/4 கப் அளவு சர்க்கரை குறைச்சிருக்கேன். இல்லைன்னா நார்மல் கேசரிக்கு நம்ம 1 கப் ரவைக்கு 1/4 கப் அளவுக்கு நம்ம சர்க்கரை போடுவோம். உங்களுடைய மாம்பழம் ஸ்வீட் ரொம்ப கம்மியாக இருக்குன்னா வேணால் நீங்கள் ஸ்வீட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாம்பழம் கேசரிக்கு 1 கப் ரவைக்கு 1 கப் சர்க்கரை ரொம்பவே கரெக்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், நம்ம சர்க்கரை போட்டு கிளறிட்டே இருக்கும்போதே நல்லா லூஸ் ஆகி வருது. இப்போ இந்த மாதிரி டைமில் லோ ஃப்ளேம்லேயே நீங்கள் உங்களுடைய கேசரியை வந்து நல்லா கலக்கி விடுங்க. இப்போ இந்த கேசரிக்கு எந்த விதமான ஃப்ளேவர்ஸும் வேண்டாம். இப்போ நார்மலாக வந்து மாம்பழத்தோட அந்த வாசனையே ரொம்பவே தூக்கலாக இருக்குங்க. ஒரு மாம்பழத்தை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த மாம்பழத்தோட பியூரி 1 கப் இருந்தது, அதை வந்து அப்படியே இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த டைமில் கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணிவிடுங்க. நெய் ஆட் பண்ணின உடனே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்மளுடைய கேசரி ரெடி. இப்போ நம்ம வறுத்து வச்சோலே அந்த முந்திரி திராட்சை எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம இதில் ஆயில் அண்ட் கீ சேர்த்துருக்கிறதால நம்ம எந்த கன்சிஸ்டன்சியில் இந்த கேசரியை நம்ம இறக்குறோமோ அதே கன்சிஸ்டன்சியில் அது காலியாகிற வரைக்கும் இருக்கும். சூடு ஆறி போனாலும் அதே கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். இங்கே பாருங்கள், பார்க்குறக்கு எவ்வளோ நல்லா இருக்குது. இந்த மாதிரி ஒரு கேசரியை இந்த மாம்பழ சீசன் முடியறதுக்குள்ளே மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி என் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் போடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.